ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் வீட்லேயே. அதாவது டேஸ்ட்டும் இருக்கணும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிஸ்டர் கோல்டு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் நிறையா சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா சாதம் கொல கொலப்பாக வந்துடும். நமக்கு உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிக்கணும். சரியா? பொருட்கள்: பிரியாணி இலை, கசகசா, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், இது வந்து கசகசா, அது எதுவும் ஒன்று சொல்லுவாங்களா, பேர் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ஏலக்காய், இதெல்லாம் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எண்ணெய் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதும் இதில் கொட்டி விட்ருவோம். கொட்டியாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்படி நல்லா கலர் விட்டுருக்காங்க. நல்லா வெடிச்சு நல்லா செதறி வரணும். நான் இப்போ ஒரு 6 பேருக்கு செய்கிறேன் பிரியாணி. 6 பேருக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா பொரியலை. பொரிஞ்சாதான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நமக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிக்கணும். நான் இப்போ 6 பேருக்குன்னா 6 பேருக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி 6 பேருக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. 5 பேருக்கு வேணுமா 5 பேருக்கு கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2, 3 அப்படின்னா என்னால் கணக்கு சொல்ல முடியாது. சரியா? நமக்கு தேவையான எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவு நம்ம பண்ணி கொள்ளலாம். சில பேர் வீட்டில் 3 பேர் இருப்பீங்க, அதுக்கு தேவையான 2 வெங்காயம், அப்புறம் 4 பேர், அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரட்டும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு ஏற்ப. நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். எல்லாமே நம்ம கையிலே பண்ணோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு. நம்ம ஒன்றுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. ஸ்பூனில் அது யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நம்ம கை தான் நமக்கு. ஓகே. அது கூடவே இந்த நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே அலசி போட்டு இப்படி ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இதோடய வேகணும். தக்காளி லாஸ்ட்டாக போட்டாலும் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்படி சேர்த்து வதக்கி விட்டோம் அப்படின்னா வதங்கிடும் நல்லா. இந்த லெவலில் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணையிலேயே கிளறி விடாமல் நம்ம கொஞ்சோண்டு என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். சரியா? மஞ்சள்தூள் ஒரு தேவையான அளவு. சால்ட்டு, உப்பு, அதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. அடுத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த அடி பிடிக்கிறது தான் இதோடைய டேஸ்ட்டு. சேர்த்துட்டு நல்லா மசியணும் எல்லாமே. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ சிக்கனையும் இதில் போட்டுருவோம். 3 லெக் பீஸ். பாப்பா அவங்களுக்கு லெக் பீஸ் தான் பிடிக்கும், அவங்களுக்காக லெக் பீஸ். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ சிம்மில் வச்சுக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ அதுக்கு எடுக்க போகிறது, நான் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஆச்சி மசாலா மட்டும்தான். ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்துக்கிறோம். அதை இந்த சிக்கன் போட்டிருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ஆச்சி சிக்கன் மசாலா இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். எனக்கு காரம் தேவைப்படாது குழந்தைங்க சாப்பிட்றதுனால, அதனால் இதை மட்டும் தான் நான் ஆட் பண்ணிப்பேன். இதை மட்டும் ஆட் பண்ணாலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படி நல்லா கிளறி விட்டுக்கணும். இது மட்டும் சேர்த்தாலே போதும். அடுத்து அதுக்கு தேவையான 6 பேருக்கு தேவையான அரிசி எப்படியே கலஞ்சி அதை நான் ஊற வச்சுட்டேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து பிரியாணி அரிசியெல்லாம் சேர்க்கல, எந்த அரிசி சேர்க்கல. வீட்டில் இருக்கிற அரிசி வச்சேன்னா நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வாயில் வந்து லைட்டாக வச்சு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வாயில் வச்சு பார்க்கலாம்.
உதய கிருஷ்ணா கீ, உதய கிருஷ்ணாவுடைய நெய்யை நம்ம பரவாயில்ல இப்படி மேலே தூக்கிக்கலாம். இப்படி மேலே தூக்கிட்டு நம்ம இப்போ